இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இந்த வீடியோ நேற்று நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்துடணுங்கிறத நைட்டே பிளான் பண்ணி குழம்புக்கு தேவையான காய், அப்புறமேட்டுக்கு வெஜிடபிள் கட்லெட் வந்து கொடுத்து விடலான்னு நினச்சேன்னா அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெட் கிட்னி பீன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் வந்து கட்லெட் செய்ய போகிறேன். அதையும் ஊற வச்சுட்டு புளியும் ஊற வச்சுட்டேன் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு. காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டுவிட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா சாயா போட்டுட்டு சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தாங்க. பயிரும் வந்து வேக வச்சுருந்தாங்க. நான் போய் கட்லெட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது சைட் பை சைடு வந்து குழம்புக்கு தேவையான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கட்லெட்டில் வந்து காயெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுறணும். காய் இருக்கிற தடமே தெரியக்கூடாது, இல்லைன்னா பொறுக்கி போட்டுருவாங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம். அதே மாதிரி இந்த சிவப்பு கிட்னி பீன்ஸ் இருக்குது இல்லையா, இதையும் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட்லெட் கூட சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருனாலையுமே என்ன போட்டிருக்கோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கெலாம் டைமில், அதனாலேயே ஒரு 4 ப்ரெட் எடுத்து நல்லா பிச்சு போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தட்டி வச்சுட்டேன். அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் அந்த வேலை. இந்த மாதிரி பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடல, பயிரோ எது சாப்பிட்லனாலும் சரி, இந்த மாதிரி கட்லெட் வடிவில் வந்து கொடுத்துருங்க, சாப்பிட்றாங்க. என் பையன் வந்து கொஞ்சோண்டு இருக்குல்ல, அது எனக்கு தோசையில் வச்சு கொடுன்னு சொன்னான். சரி, நான் கோழி ரொம்ப நேரமாக நிற்கிது. எதுக்கு நிற்கிற மெயின் எப்படி சமைக்கிறேன் கட்லெட்டுக்காக சார் நின்றுட்டு நான் சமைக்கிறத பார்க்கறதுக்காக நின்னாராம். சரின்ட்டு வாங்கிட்டு ஓடிட்டார். தோசை சாப்பிடல, கட்லெட் தான் வந்து சாப்பிட்டு போனால். சரி, நான் அதெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்தாச்சு. மீதி கொஞ்சம் பயிர் இருந்துச்சு, அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சரி, நாளைக்கு ஏதாவது குழம்புக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, அப்புறம் லேட் ஆகிடுச்சா, அதனால் வேகமாக வந்து செய்கிற மாதிரி இருந்ததுனால என் பாப்பா வந்து இந்த கெச்சப் ஊற்றுற வேலையெல்லாம் வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்தாங்க. அப்படியே சைட் பை சைடு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வந்து லஞ்ச் பாக்ஸும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கட்லெட் ஒரு செட் வந்து குக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வைக்கும் போதே கேட்டேன், மிஸ்ஸுக்கு வேணுமான்னு. வேண்டாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து எங்கள் மிஸ்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து தனியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வைக்க முடியல, அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே வந்து வச்சு கொடுத்தாச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இவருக்கு சாஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இன்றைக்கி என்னமோ அதை செய்வேன், எனக்கு சாஸே பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்களுக்கு ஒன்று டேஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாம் போட்டபடி அப்படியே கிச்சனில் போட்டு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து ஓடி போயாச்சு. பிள்ளைங்களை விட்டுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா நம்மளால் எங்கே காட்டுக்குள்ளே போகிறாருன்னா, இந்த மழை சீசனுங்கிறதுனால வந்து இந்த மயில் ரெக்கையெல்லாம் வந்து கிடக்கும். சரி, அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனாங்க. இது நாங்கள் டெய்லி தேடுவோம், கிடைக்காது. ரொம்ப தூரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு இறங்கி போய் பார்த்தாங்க. அது வந்து இறகே இல்லை, வெறும் பூச்சி மட்டும் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையே எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னோம்னா சாயந்தரம் வரைக்குமே நமக்கு ஃப்ரீ தான். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.